ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரியா பேசுறேன். நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் தான் போறோம். பாரிஸ் எதுக்கு போறோம்னா, எப்பவுமே நான் வந்து கடைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். லைனிங், ஃபால்ஸ், இந்த மாதிரி லேஸ் ஐட்டம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். வாங்கி 6 மாசம் ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பஸ் வந்தது. சும்மா அப்படியே பாரிஸ் போகும்போது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு, அதனால எடுக்கும். எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தேவையான பொருளை நம்ம கடையில வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு அதுல ஒரு 10 ரூபாய் லாபம் எடுக்க முடியும். நீங்க எல்லாமே போயிட்டு கடையில போயிட்டு எடுக்கணும். ஒரு மீட்டர் லைனிங் பாத்தீங்கன்னா இப்ப 45 ரூபாய் 50 ரூபாய் சொல்றாங்க. ஒரு கடையில ஒரு ரேட் வருது. அப்போ நம்ம கடையில வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது. ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும்தான் வரும். அது கூட இப்ப யாரும் சரியா கொடுக்க மாட்டாங்க. அந்த கடையில இவ்வளவு வாங்குறாங்க, இந்த கடையில இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எப்பவுமே லைனிங், இந்த மாதிரி லேஸு, ஃபால்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அவங்க கேட்கிற மாடல் நம்ம வச்சு கொடுக்குறோம். நம்ம அதுக்கு சார்ஜ் சொல்றோம் போது அதுல நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் நிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி எப்பவுமே வந்து கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸு, ஃபால்ஸ், லைனிங் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எந்த கடைக்கு போய் வாங்குவேன் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டுறேன். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் டிராவல் கொஞ்சம் அது பஸ். ஏன்னா இப்ப பாரிஸ்ல அந்த டிப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிக்னல்லயே இறக்கி வச்சதுனால அங்க நடந்து வந்தோம். அப்படியே விஜய நஷ்டம் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். செம கூட்டங்க. பாரிஸ் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கு. எவ்வளவு கூட்டம் பாருங்க. இந்த ஃபுல்லாவே நீங்க வந்து பாரிஸ் வந்தீங்கன்னா எனக்கு சரியா வீடியோ எடுக்க முடியல, கூட்டம் அதிகமா இருந்ததுனால. நீங்க பாரிஸ் வந்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க என்ன ஷாப், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்களா, இல்ல பூ கடை வச்சிருக்கீங்களா, என்ன கடை வச்சிருந்தாலுமே பாரிஸ்ல வந்து எடுக்கலாம். தாராளமா நீங்க கண்டிப்பா கடை வைக்கிற அளவுக்கு நீங்க எடுக்கலாம். இதோட உங்களுக்கு கம்மி ரேட்ல இருக்கு அப்படின்னாலும் நீங்க எடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சந்து போகும். கரெக்டா இந்த கோவில் பாத்துக்கோங்க. இந்த சந்து தான். இந்த ஆப்போசிட்ல இந்த சந்து போடும் இல்லையா, இந்த சந்துல நீங்க ஒரு 4வது கடை தான். அந்த கடையோட நேம் இந்த காட்டுறேன் பாருங்க. ராதே கிருஷ்ணா. இந்த கடையில தான் நான் எப்பவுமே வாங்குவேன். நான் வந்து இந்த கடைக்கு ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலா இந்த கடையில எடுக்க ரொம்ப பிடிக்கும். புதுமைக்கு வரும். தாராளமா நீங்க எடுக்கலாம். லேஸ் ஐட்டம், அப்புறம் ஆரி ஒர்க் பண்றது எல்லாமே இருக்கு. நான் கடையை சும்மா ஒரு காட்டுறேன். ஆனா நாங்க இங்க எடுக்க போறதுல குடோனுக்கு போக போறோம். குடோன்ல இன்னும் அதிகமா இருக்கும். இங்க வந்து சும்மா பார்வைக்காக வச்சிருக்காங்க. குடோன்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. இவரை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம். குடோன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 தெரு தள்ளின மாதிரிதான் இருக்கும் குடோனு. அவர் பின்னாடியே நாங்க போயிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போறோம் அப்படின்னும் போது ஆளை மிஸ் பண்ணிடும். ஏன்னா இவங்க சந்து சந்தா கூட்டிட்டு போவாங்க. அதனால நம்மளுக்கு தெரியாது. பாரிஸ் வந்து வந்தவங்களுக்கு இந்த இடம் தெரியும், புதுசா வரவங்களுக்கு தெரியாது. பாத்துக்கோங்க, இப்ப பாத்துக்கோங்க. ஏன்னா அங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்திக்காரங்க தான் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். தேடணும். இவரை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. லிஃப்ட்ல கூட்டிட்டு போனாங்க. தனியா போனீங்கன்னா கண்டிப்பா பயமா இருக்கும். ஏன்னா குடோன் பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த சேவ் வீடியோ எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா வந்து யாரையாவது கூட கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி நாங்க போயிட்டு இருந்தோம். நானும் என் பையன் என் பொண்ணு, நாங்க 3 பேர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனோம். லிஃப்ட்ல போனோம். ரோஸ்ல இருக்கு. எல்லாமே வந்து இவங்களுடைய குடோன் தான் இது. இது ஒவ்வொரு சட்டு நீங்க ஓபன் பண்ணாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சிருக்காங்க. அதை பாருங்க, இந்த மாதிரி பண்டல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. நான் உள்ள போயிட்டு காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாவே லேஸ் ஐட்டம் தான். என்னென்ன டிஃப்ரெண்ட் லேஸ் வச்சிருக்காங்க தெரியுமா. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்ற மாதிரி வருது. அழகழகா இருந்தது லேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப இதுவா பண்டல். ஆனா பண்டலா தான் எடுக்கணும். இந்த மீட்டர் கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்டலா தான் நீங்க எடுக்கணும். எல்லா ஐட்டமும் இருக்குது. நீங்க இங்க ஒரு டைம் வந்து பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பா டைலர் ஷாப் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க குடோனுக்கு வந்து பாருங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அந்த பாருங்க, நாட்டு லேஸு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெடிமேட் பைப்பிங்லாம் வந்து பார்க்கறதுக்கு கலர் கலரா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கோல்டு மட்டும் தான் வரும். இப்போ நிறைய கலர்ல இருக்கு. எல்லா கலருமே அவைலபிளா இருக்கு. பாருங்க, இது எல்லாமே பைப்பிங் தான்.
இதெல்லாம் லேஸ் ஐட்டம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து நீங்க கடை வைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. நீங்க சரியா வீடியோல தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோ எனக்கு எடுக்க தெரியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரிக்கு வந்து அந்த குஞ்சம் வைப்பேன் இல்லையா, அதுதான் இது. இது பாருங்க, ஃபுல்லாவே இது வந்து பார்டர். நம்ம சாரிக்கு வந்து பார்டர் வைப்போம். இந்த பாருங்க, இது கொஞ்சம் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்களேன். எல்லாமே மாடல் மாடலா ஸ்டோன் வச்சு, அப்புறம் அந்த லேஸ் மொத்தமே இருக்கு, த்ரெட்டு மொத்தமே தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. சும்மா ஒரே ஒரு மண்டல் தான் நான் எடுத்துட்டு வந்தேன், போதா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்களேன். இது வந்து நம்ம நெக்ல வந்து மணி வைப்போம் இல்லையா, மணியோட சேர்ந்து அந்த லேஸ் வரும், அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு இன்னும் வேற வேற திங்ஸ் வச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாவே லைனிங். இது வந்து நான் சரியா காட்டல, அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, அதனால காட்ட முடியல. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆரி ஒர்க் பண்றது. இங்க ஃபுல்லாவே அந்த ஜர்தோஷ் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய சுகர் பீட்ஸ், இது எல்லாமே இருந்தது. அப்புறம் பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருந்தது. நம்ம இப்ப பட்டு சாரி எல்லாம் வந்து ரொம்ப கல்யாணத்துக்கு எடுத்த சாரீஸ் அப்படியே இருக்கு, பிளவுஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பார்டர் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகா இருந்தது. நானே நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பார்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். காசு கம்மியா எடுத்துட்டு போனதுனால என்னால வாங்க முடியல. சும்மா வீடியோக்காக மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை கொஞ்சம் தரங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, இதெல்லாம் பீட்ஸ், இதெல்லாம் ஸ்டோன் தான் ரொம்ப நிறைய கலர்ஸ்ல இருந்தது. ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கடை. நீங்க பாருங்க, பீட்ஸ் பாருங்க. அப்புறம் இந்த பாருங்க, இதெல்லாம் அந்த த்ரெட், ஜரி த்ரெட்லயே நிறைய கலர் ஐட்டம் இருந்தது. நான் வந்து நோட் பண்ணி எடுத்துட்டு போனேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி. என் பொண்ணுதான் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா, நான் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்ன வேலை அங்க, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். எல்லாமே பாருங்களேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லேஸ் தான், சின்ன சின்ன லேஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டன், அந்த ரிப்பன் வரும் இல்லையா, சேட்டன், அது பார்டர்லாம் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்களேன். பெரிய பார்டர்ல இருந்து சின்ன பார்டர் வரைக்குமே இருக்குது, எல்லா கலர்லயுமே இருக்கு. நம்ம வந்து இந்த பட்டு புடவை அப்படியே இருக்கு, பிளவுஸ் இதுவாயிடுச்சு, கிழிஞ்சிச்சு, பிளவுஸ் சின்னதாயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு, ஏறல அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி சாரிக்கு மேட்சா நம்ம இந்த பார்டர் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாருங்க, எல்லாம் அவங்களுக்கே காட்டுறேன் பாருங்க, எல்லாமே இருக்கு, பார்டர் ஐட்டம் எல்லாமே இருக்கு. ஒரு வழியா வாங்கிட்டு மூட்டையை அவர் தோல்ல ஏற்றிட்டு நாங்க கிளம்பிட்டோம். 2 மூட்டை பண்டல் வந்தது. பில்லு கையில கொடுத்துட்டாங்க. கொரியரும் போட்டாச்சு. பசங்க பசிக்குதுன்னாங்க, சரி ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கினாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பஸ் போயிட்ட போது, ஏன்னா அந்த இடத்துல டிப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அங்க சிக்னல் தான் வந்து பஸ் ஏறணும். ஓடி வந்து பஸ் தான் ஏறியாச்சுங்க. ஏறிட்டு அப்படியே ஜாலியா பஸ்லயே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தோம். பஸ்லயே சீட்டு கிடைக்கல, ரொம்ப நேரமா நின்னுட்டே தான் வந்தோம். ஆனா கால் வலி. இந்த வீடியோ எதுக்காகனா, நிச்சயமா நீங்க வந்து கண்டிப்பா கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய்க்கு இல்ல ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குங்க. ஒரு 10 அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினா. அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவ நடத்தி காட்டினா. லைனிங் ஐட்டம், லேஸ் இதெல்லாம் வாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இறங்கிட்டோம். சரி அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு ஆட்டோவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ஆட்டோல உட்காந்து அப்படியே ஜாலியா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்க, காலையில 8:30 மணிக்கு போனோம், சாயந்தரம் கரெக்டா மணி 5:40க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க எப்படி கடை நடத்துறீங்க, எந்த கடையில போய் வாங்குறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள்